இப்ப தொழுகையில நம்ம அத்தஹியாத்துல அமர்ந்திருக்கிறோம் இல்லையா, அமர்ந்திருக்கும் போது என்ன மாதிரி கைக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுல 3 விதமான கருத்து இருக்குது. என்ன 3 விதமான கருத்துன்னா, ஹனஃபின்ற ஒரு சாரார் இருக்கிறாங்க, ஹனஃபி மதுஹப்பும்பாங்க. இஸ்லாத்துல மதுஹப்லாம் கிடையாது, அதெல்லாம் மனுஷனா உண்டாங்க, அதுல ஒளிச்சாவணும், மதுஹப்லாம் ஒளிச்சாவணும். இந்த ஹனஃபின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அத்தஹியாத்துல உட்கார்ந்தவன ஹனஃபி பிளேஸ்ல போனா நீ பார்க்கலாம், ஹனஃபிகள் இருக்கிற பள்ளிக்கெல்லாம் போனா இது பார்க்கலாம். அஷ்ஹது அத்தஹியாத் ஓதிட்டு இருக்காங்கல்ல, அதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரும் இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹனஃபிகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றுவாங்க, அல்லாஹ்னு நீட்டுவாங்க, இல்லல்லாஹ்னு என்ன செய்வாங்க போட்டுருவாங்க. அதான் அந்த அத்தஹியாத் ஓதிட்டு வரும்போது அஷ்ஹது சும்மா கையை வச்சிட்டு இருப்பாங்க, ஒரு தொடையில வச்சிட்டு இருக்கிறவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போட்டுருவாங்க, நீட்டி ஒரே போல போட்டுரு. இது யாரு செய்யற வேலை? ஹனஃபி மதஹ்புக்காரங்க செய்யறாங்க. இப்படி செய்யறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, இப்படி நீங்க செய்யறீங்களே, அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டுறீங்க, இல்லல்லாஹ்னு போடுறீங்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்களா கேளுங்க. இல்லேம்பாங்க, அவங்களே இல்லேம்பாங்க. அப்ப தொழுகையில உங்க இஷ்டம் எப்படி செய்வீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதானே, அதுக்கு தான் ரசூல் அல்லாஹ் அனுப்புனா. ரசூலுல்லாஹ்வை அனுப்புனதை எதுக்கு அனுப்புனா? எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறது, அது கற்றுத் தருவதற்கு தான் அனுப்புனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும், நான் எப்படி தொழுகிறனோ அது மாதிரி தான் நீங்க தொழணும்ட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டி இல்லல்லாஹ்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கூட எந்த ஒரு ஹதீஸ் நூல்கள்லையும் பதிவாகவே இல்லை. நாங்க 20 வருஷமா சவால் விடுறோம். என்ன சவால் விடுறோம்? இப்படி லா இல்லன்னு போடுறீங்களே, இது மாதிரி இருக்கிறவங்க எடுத்து காட்டினால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றோம், 50 லட்சம் ரூபாய் கூட சொல்லலாம். ஏன்னா காட்ட இயலாது, வச்சுக்கிட்டு சொல்ல தேவையில்லை. 1 கோடி ரூபாய் தரணும் கூட சொல்லுங்க, ஏன் காட்ட இயலாது. அப்ப இல்ல, அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? தொழுகைங்கிற வணக்கம், அந்த வணக்கத்துல ஒரு காரியம் செய்யறீங்க, அந்த காரியம் செய்யறாங்க அது அல்லாஹ் சொல்லி இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்று அஷ்ஹது அல்லாஹ்ங்கறீங்க, இல்லல்லாஹ்னு மடக்குறீங்க, அது என்ன கேட்டா ஹனஃபியாக்கள்ட்ட ஆதாரம் கிடையாது. அப்ப இந்த ஹனஃபி மதுஹப்ங்கிற பேர்ல இப்படி ஒரு செயலை ஒரு சாரார் செய்யறாங்க, தப்புன்னு ஆயிப்போச்சா. ஷாஃபின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க, ஷாஃபி அதுவும் இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணுதான், மதுஹப்லாம் நம்ம கிடையாது, நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் மதுஹப் தான் அப்படி பேருமே. இவங்களா பின்னாடி ஷாஃபி ஹனஃபின்னு மனுஷன் பேர்ல சேர்த்து விட்டாங்க. நம்ம முஸ்லீம்களுக்கு கூட யார் மதுஹப்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதுஹபா தான் இருக்கணும். நம்ம எல்லாம் நபிகள் நாயகத்துடைய மதுஹப் தான் நம்ம எல்லாருமே. அப்ப என்ன செய்யறாங்க? ஷாஃபிங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவன் லான்னு சொல்லி இல்லன்னு போடுறான்ல, இவங்க ஏட்டிக்கு போட்டியா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு நீட்டுவாங்க. அவன் லான்னு நீட்டுவான், இவங்க என்ன செய்வாங்க? அவன் எப்ப போடுவான் அப்ப நீட்டுவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த இல்லல்லாஹ்னு நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லல்லாஹ்னு நீட்டுறவங்க என்ன செய்வாங்க? கடைசி வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி வைங்க, இது மாதிரி அல்லாஹ் சொன்னானா? இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தொழுதுருக்காங்கல்ல, எந்த ஒரு தொழுகையிலையாவது இப்படி செஞ்சிருக்கிறாங்களா? அதாவது இல்லல்லான்னு சொல்லும்போது நீட்டினாங்களா? காட்ட முடியுமா? காட்ட முடியாது. காட்டினா நீங்க 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தருவோம், நாங்களும் அதை கடைபிடிப்போம். இந்த மாதிரி காட்டினா என்ன செய்வோம்? நமக்குள்ள சண்டையே இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடலாம். உங்களுக்கு காட்டவும் இயலாது, நாங்களும் அதை பின்பற்றவும் முடியாது. அப்ப அதுவும் இது ஷாஃபின்னு சொல்றாங்க, இதுவும் தப்பா போச்சு. இன்னொன்னு என்ன, நம்ம என்ன செய்யறோம்? நீங்க அத்தஹியாத்துல உட்கார்ந்ததுல இருந்து ஆட்காட்டி வரல அசைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்க்கும்போது என்ன செய்யறது? இவங்க தேவையில்லாம அசைக்கிறாங்க மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்படி நீங்க பார்க்க கூடாது. அல்லாஹ் ஒரு ரசூலை ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு அதான் இபாதத். இப்ப கையை தூக்குறோம், ஏன் தூக்கணும் கேட்க இயலுமா? ரசூலுல்லாஹ் தூக்குனாங்க, தூக்குறோம். நெஞ்சில் வண்டியை கட்டுறோம், ஏன் கட்டுற? தொங்குட வண்டியை கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹ் கட்டினா கட்ட வேண்டியதுதான். எல்லாத்துக்குமே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும். இப்ப விரல அசைக்கிற சம்பந்தமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, வாயில் இப்னு ஹுஜர்னு ஒரு சஹாபி, இவர் ஹலரமௌத்ங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர். அங்க இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல மைல்கள் பிரயாணம் செய்து வர்றார். வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்க எல்லாம் பின்னாடி பின்பற்றி தொழுவாங்க, இவர் தொழுவல. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்ம ஊருக்கு போய் எப்படி தொழுவுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதனால தொழுவாம நம்ம என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்க பாப்போம் நின்றுட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரமக்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறார்கள் என்று கண்காணிப்பதற்காக நான் வந்தேன். அப்படி இருந்து ஒன்னொன்னா பாக்குறாரு, எப்படி கையை உயர்த்துவாங்க, எப்படி தக்பீர் கட்டுவாங்க, எப்படி குனிவாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு வரும்போது கடைசியா அத்தஹியாத்துல உட்காரும்போது சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல அமர்ந்தவுடனே
இடது கையை இடது தொடையில் வைப்பார்கள், வலது கைய வலது தொடையில் வைப்பார்கள். அப்படி வைக்கும் பொழுது கட்டை விரல் இருக்குல்ல, இந்த பெருவிரல், இந்த கட்டை விரலையும் நடுவுல உள்ள விரல் இருக்குல்ல, நடுவிரல், பாம்பு விரல் வாங்கல்ல, பாம்பு விரல் அது பேரு, சரி, நடுவிரல், இந்த கட்டை விரல் நடுவிரல் ரெண்டையும் இப்படி சேர்ப்பார்கள். இந்த 2 விரலை மடக்குவார்கள், இந்த 2 விரலை மடக்குவார்கள். இந்த 2 விரலை இப்படி வளையம் மாதிரி செய்வார்கள். கட்டை விரலையும் பாம்பு விரலை நடுவிரலையும் சேர்த்து ஒரு வளையம் போல ஆக்குவார்கள். ஆட்காட்டி விரல் நீட்டுவார்கள். அசைத்து கொண்ட ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி அசைப்பார்கள். ஒரு ஆளை கூப்பிடும்ல அந்த மாதிரி அசைப்பார்கள். ராய்துஹு யுஹர்ரிகுஹா யதுபிஹா, அழைப்பது போல அந்த விரலை அசைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். 3 விதமா மக்கள் செய்யறாங்க. 2 விதமான செயலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் கிடைக்கல. இந்த ஒரு விதமான செயலுக்கு என்ன கிடைக்குது? ஆதாரம் கிடைக்கிறது. இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அதே சஹாபி சொல்றாரு, பிறகு ஒரு தடவை நான் வந்தேன் மதீனாவுக்கு, ஹலரமௌத்துங்கிற ஊர்ல இருந்து பிறகு இன்னொரு தடவை நான் வந்தேன். அப்ப சரியான குளிர்காலம். குளிர்காலம் சொன்ன அரபு நாட்டு குளிர் உங்க குளிர் எங்க குளிர்லாம் கிடையாது, அவ்வளவு கடுமையா இருக்கு அந்த குளிர். அந்த வெப்பம் எப்படி அதிகமா இருக்கு அது மாதிரி குளிர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த குளிர் காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே கையெல்லாம் துண்டை போட்டு மறைச்சிருப்பாங்க. அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வரைக்கும் என்ன செய்வாங்க, பெரிய துண்டை போட்டு சட்டையெல்லாம் உங்களுக்கு இருக்கும், இப்படி மறைச்சிருப்பாங்க. மறைச்சிருக்கும் போது விரல்லாம் தெரியாதுல. அவர் சொல்றாரு, ஒரு குளிர் காலத்துல நான் வந்தேன், பிறகு ஒரு காலத்துல நான் மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசலுக்கு வந்தேன். சஹாபாக்களுடைய விரல்கள் எல்லாம் துணிக்கு உள்ள அசைஞ்சதை நான் பார்க்கிறேன். துணியை போட்டுருக்காங்க, இந்த கை அசையல, இது மட்டும் துணி ஆடுது, அதை நான் பார்த்தேங்கிறார். அப்ப அவர் ஒருக்கா ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாரு, 2வது சஹாபாக்கள் எல்லாம் அதை செஞ்சதை பார்த்து என்ன செய்யறாரு, நமக்கு ரிப்போர்ட் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அத்தஹியாத்துல இப்படித்தான் இருந்தது என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கும் போது அசைக்கலாமா கூடாதான்னு கேட்க கூடாது, அசைக்கத்தான், அது ஒண்ணுதான் செய்யணும். எதான் செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி தொழுதார்கள் நீங்க பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் தொழுவணும். அல்லாஹ் கேட்டா அழகா சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஆட்டினாங்கன்னு ஆதாரம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதுனால நாங்க செஞ்சோம்னா போய்கிட்டே இருந்துருவோம். அல்லாஹ் நீ இதுக்கு நீட்டி மடக்கணாண்டா, அபூ ஹனீஃபா சொன்னா இப்ப நரகத்துக்கு போன்றானல்ல, அடே நான் சொன்னா என் தூதர் சொன்னாங்களா? நீ எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அதை நான் செஞ்சிருக்கணும், இல்லாட்டி என்னுடைய தூதர் செஞ்சிருக்கணும். நீ நான் செஞ்சா அதுக்கு எப்படி நான் ஏத்துக்கிறோம் கேட்க மாட்டானா? அதனால இந்த விரல அசைக்கிறது தான் சரியான முறை. இந்த சாபி ஹனபின்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த சுன்னத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க நிறைய நன்மைகளை இழந்துருவீங்க.